நானும் என் தைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். அண்ட் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நானும் இன்ட்ரெஸ்டிங்கோடு சொல்லிகிட்ருக்கேன். அந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நானும் கேம்ஸ் ஓரியன்டாக ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் T20 மேட்ச் போயிட்டுருக்கு விமன்ஸோட இது. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் ரியலி சாரி. நான் பார்க்குறேன். அந்த மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இதில் மேட்ச் பற்றியும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, தென் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியான நியூஸ் தான், சேடான நியூஸ் கிடையாது. ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். என்னன்னா, கம்மிங் 26th அதாவது திங்கட்கிழமை 2 மணிக்கு மேலே உங்களுடைய இஷ்டம், உங்களோட டைமிங், நீங்கள் சொல்கிற டைம் தான். 2 மணிக்கு மேலே லைவ் சேட் வரலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு நாம் ஷெட்யூலை வச்சுக்கலாம். ஆனால் டெஃபினெட்லி 2 மணிக்கு மேலே தான். அதுக்கு முன்னாடினா நிச்சயமாக என்னால் முடியாது. 2 மணிக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். மினிமம் ஒரு 7 o'clock ஒரு டைமிங் சொல்லுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளும் பேசுவோம், ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ 2 மணிலேருந்து 7 o'clock 7 மணிக்குள்ளே ஒரு டைமிங்கை நீங்கள் தான் சொல்லணும். அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் சாட் வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேசலாம். நீங்களும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, சேட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லோரும் கரெக்டாக தான் இருக்கீங்க. உங்கள் சைட்லேருந்து உங்களுடைய நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, இப்படி எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. என்னோடய சைடில் தான் மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக் என்கிட்ட இது எப்போவுமே இருக்கும். கூடவே பிறந்தது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பட் நான் லைவ் சேட் வரேன். அன்றைக்கி நம்ம நிறைய பேசலாம். உங்களுக்கு என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ பேசுங்க. நமக்கு என்னென்னா என் சைட்லேருந்து என்னென்னா சொல்லணும்னு தோணுதோ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம அன்றைக்கி ஃப்ரீ ஜாலியாக பேசலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ டைமிங் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி, நான் இல்லை, என்ன எந்த அளவுக்கு அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு செம்ம கோவம் இருக்கும் என் மேலே, எனக்கு தெரியும். அதாவது என்ன சொல்கிறது, எந்த மாதிரி கோபம் அப்படின்னா, என்னடா என்ன மெசேஜ் பண்ணாலும் பெருசாக ரிப்ளை வர மாட்டேங்குது. 1 வேர்ட் ஆன்சர், மிஞ்சி போனால் 2 வேர்ட் ஆன்சர், அதை தாண்டி ஒன்று வருதுன்னா இல்லவே இல்லை. அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ என்னை வாட்டி வதக்கணும், போட்டு புரட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிலரோட மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பார்த்துக்கலாம், விடுங்க. நீங்கள் என்னெல்லாம் கேட்கணுன்னு தோணுதோ தாராளமாக கேளுங்க. நோ ப்ராப்ளம். ஸோ நானும் அதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா என்னோடய சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. உங்களுக்கு நான் சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நம்ம சேட்டில் பேசலாம். எவ்வளோ நேரம் பேசுவோன்னு எனக்கு தெரியாது, பட் பேசலாம். ஓகேவா? ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் சைடில் என்னென்ன பேசணும், எப்படி பேசணும், என்னை எப்படி கலாய்க்கணும், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக யோசிச்சு வச்சுக்கோங்க. ப்ளீஸ், நான் அகைன் சொல்கிறேன், மண்டே வர்ற திங்கக்கிழமை 2 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே ஒரு டைம் சொல்லுங்கள். 7 மணிக்கு மேலேன்னா முடியாத ஒரு காரியம். 7 மணிக்குள்ளே 2 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு டைமில் ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படியே. ஸோ பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பிக்கிறது 7-8 மணி சொன்னீங்க அப்படின்னா அப்போ முடிக்கிறதுக்கு எங்கேயோ போய்டும். அதனால் ஓகேவா? ஸோ 2 மணிலேருந்து மினிமம் 7 மணிக்குள்ளே ஒரு டைமிங் ஷெட்யூலை நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அதாவது 2 மணிக்கு மேலே நீங்கள் எந்தெந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்களோ ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது அதிகமாக வருதோ அந்த டைமிங்கை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 4 minutes பேசிட்டேன். சாரி அகேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பாங்க. மேடத்துக்கு ஒரு லவ் லெட்ரு வரும். அதுவும் படிச்சுட்டு அவங்களுக்குள்ளே என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும். யாருடா இதெல்லாம் கொடுத்துருக்கா, யார் இப்படியெல்லாம் எழுதியிருக்கா, நமக்கு யார் லவ் லெட்ரு எழுதுறது, அதுவும் நம்மளை இந்த மாதிரியெல்லாம் ரசிச்சிருக்காங்க, நம்மளையும் ரசிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பர்சன் இருக்கா, நல்லா எழுதியிருக்காங்களே இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவங்களோட மைண்ட் செட்டில் ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே கிளாஸ் ஆவாங்க இவங்களுக்கு. ஸோ அதனால் இது என்ன பண்ணுவாங்க, இல்லை இது சரிப்பட்டு வராது, ஸோ இது யார் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து, இல்லைம்மா தலையில் 2 தட்டு தட்டி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளை மித்ரா மேடம் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கும்.
சரியா? ஆனால் அவங்க யார் என்னங்கிறது எத்தனை நாளைக்கு இப்படியே ஒளிஞ்சிட்ருக்க போகிறாங்க, ஒரு நாள் கண்ணில் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே தவிர, இவங்க டைரெக்டாக போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா, இவங்க மைண்ட் செட் டோட்டலாக வேறு பக்கம் இருக்குது. ஸோ ஒருவேளை இவங்க சிங்கிளாக இருந்தால் கூட அந்த மைண்ட் செட்டில் போய் சொல்லிடலாம். இவங்க இவங்க சைடில் வந்து இவங்க ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணதுனால, என்னமோ பண்ணிட்டு போகட்டும், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு பிடிச்சாலும் நான் தேடுவேன், தேடிக்கிட்டே இருப்பேன். அவள் எப்போ என் கண்ணில் கிடைக்கிறாளோ அந்த செகண்ட் அந்த நிமிஷம் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நம்மளுடைய மித்ரா மேடம், இவங்களோட ரியாக்ஷனு வர வர பார்த்திங்கன்னா, இவங்களோட மூமெண்ட்டு, ஆட்டிடியூடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேம்ஸில் அப்பப்போ கேம்ஸில் அவங்க ஃபுல் கவனம் இருக்கும். பட் இருந்தாலுமே சம்திங் இஸ் அவங்கக்கிட்ட ஒன்று மிஸ் ஆகும். இதை நம்ம ஆள் சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க நோட் பண்ணிவிட்டு ஏய் அப்படிம்பாங்க. என்ன அப்படிம்பாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஏய் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், கேம் தான் விளையாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் பார்த்தேனே நல்லா கேம் விளையாடுறத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்ன சொல்கிற? இல்லையே ஒன்றும் சரியில்லையே, ஆள் சரியில்லை, ரியாக்ஷன் சரியில்லை, ஏம்மா ரொம்ப நாளாக யாரோ தேடிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது நானா? நான் யாரை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நம்பவே மாட்டேன். நான் உன்னை எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கேன், இப்போ நான் மட்டும் உன்னை விட்டுருவேனா? சான்ஸே கிடையாது. நீ யாரையோ தேடுறங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, ஒழுங்காக சொல்லு யாரை தேடுற அப்படிம்பாங்க. ஏய் நான் யாரடி தேட போகிறேன், நான் யாரையும் தேடலடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மித்ரா. நம்பிட்டேன் 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 அப்படிம்பாங்க. அப்போ உடனே இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க, இல்லையே சம்திங் இஸ் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி நான் யார் தேட போகிறேன், எனக்கு பால் தான் இம்பார்ட்டன்ஸ், நான் கேமில் தான் ஃபுல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன், நீ ஏன் தேவையில்லாமல் எதோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மித்ரா மேடம். இல்லையே எங்கேயோ இருக்குது, சரி நான் பார்த்துக்கிறேன், என்ன ஏதுன்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்னத்தை பார்க்க போறியோ பார்த்துக்கோ, எனக்கு தெரியும் நீ வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிவிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் தானே போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் அப்படியே சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. மேடம் என்ன பண்ணுவாங்க, சும்மா அந்த வார்ம் அப் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கை கால் சுற்றுறது, சுளுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணுறது, அப்புறம் வந்து குனிஞ்சு நிமிஞ்சு எந்திரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சேம் அவங்களுக்கு அந்த கொலுசு சத்தம் கேட்கும். கொலுசு சத்தம் கேட்குது, ஒரு நிமிஷம் குனிஞ்சவங்க அப்படியே இருந்துருவாங்க. அட்லீஸ்ட் குனிஞ்சவங்க அதை எந்திரிக்கணும்ல, அதுவும் இல்லை, குனிஞ்சவங்க அப்படியே. ஆக்சுவலி அவங்க ஏன் குனிஞ்சவங்க அப்படியே குனிஞ்சே இருப்பாங்கன்னா, அந்த கொலுசு சவுண்டை இவங்க லிசன் பண்ணுவாங்க, நல்லா லிசன் பண்ணுவாங்க, அதுதானா அப்படின்ட்டு. உங்களை யாரையாவது இதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. யாராவது வராங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து யாரோ வர மாதிரி தெரியும், ஒரு சிலருக்கு வந்து இவங்க தான் வராங்கங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படிங்கிறது தெரியாது, ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுடைய அந்த சொல்கிறது அந்த ஸ்டைல், அவங்களோட நடந்து வர அந்த மூமெண்ட்டை வச்சு, அந்த கொலு சத்தத்தை வச்சு கண்டிப்பாக இந்த பர்சன் தான் வராங்க அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களும் 2 நிமிஷம் அப்படியே குனிஞ்சே இருந்துட்டு அந்த கொலு சத்தம் கேட்டுட்டும் இது இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க ஃபேஸ் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தானே. ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு நேராக அந்த பொண்ணு பின்னாடி பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க ஓட ஆரம்பிச்சதும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஓடுறதுன்னா ஓடுறது கிடையாது, கொஞ்சம் ஸ்பீடாக. ஆக்சுவலி அவங்க கேமில் இருக்கிறவங்க நடக்கிற நடையே பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, விக்கு நடந்து போவாங்க. ஆக்சுவலாக ஒரு 2-3 பேர் ஒரு கேங்காகவே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு கேங்காகவே போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்கும்போது யார் அப்படிங்கிறது பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியாது. அது என்ன சொல்கிறது, ஒரு வாட்டி அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்ததும் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக அவங்க ஃபேஸ் அவங்க மைண்ட் செட்டில் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க பார்த்த அந்த ஒரு செகண்ட் பார்வை இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருந்துச்சு. சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பார்வையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக அவங்க வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தேடிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. பட் போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்கள பார்த்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்களோட கிளாஸ் மிஸ் கரெக்டாக வந்து
"ஏய் மித்ரா, மேம்" அப்படி சொல்லி, "இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ?" ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான் வந்தேன். அது வந்து மேம் என்ன அப்படிங்க. "இல்லை மேம், நான் ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகிறேன் மேம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போறியா? ஸ்போர்ட்ஸ் ரூம் இந்த பக்கம் எங்கே இருக்குது? உனக்கு அந்த பக்கம் தானே இருக்குது" அப்படி சொல்லுவாங்க. ஐயோ ஆமாவா? இல்லை மிஸ், அந்த பக்கம் அது அது வந்து இந்த மாதிரி. "என்னடி உளறிக்கிட்டு இருக்க? இங்கே என்ன பண்ணுற? ஒன்று கிரவுண்டில் இருக்க, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ரூமில் இருக்க, இல்லைன்னா இப்படி சுற்றிட்டு இருக்க. ஆனால் கிளாஸ் பக்கம் மட்டும் எட்டி பார்த்துறாத. ஐயோ, நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வா" அப்படின்னு சொல்லிடுவாங்க. "மேம்" அப்படி சொல்லுவாங்க. "என்ன மேம், எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்லேயே இருக்க வேண்டியது, இல்லைன்னா இப்படி சுற்ற வேண்டியது. ஏதாவது ஒரு நாளாவது கிளாஸை வந்து ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்கியா? இப்போ வரைக்கும் என் கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காமர்ஸ் மிஸ் திட்டுவாங்க. ஐயோ போச்சுடா, இவங்க முன்னாடியே வந்து மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி. "இல்லை மிஸ், நான் நாலுலேருந்து கரெக்டாக வந்துடுறேன்." "நாலுலேருந்து கரெக்டாக வரியா? ஏன் இப்போ என்ன பண்ணுற? போ கிளாஸ் போ, ஃபஸ்ட்டு கிளாஸ் போ" அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ஐயோ எனக்குன்னே வருவாங்களாடா இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட பார்வை, இவங்க மிஸ்ஸு வந்து திட்டுவாங்க, ஆனால் இவங்க பார்வை அந்த பொண்ணுங்க போவாங்க இல்லையா, அவங்கள நோக்கி தான் இருக்கும். என்ன தான் நம்ம ஒரு செகண்டில் அவங்களோட ஃபேஸை மைண்டில் சிட் பண்ணிக்கிட்டாலுமே, அது என்ன சொல்கிறது, அகைன் ஒரு டைம் அவங்கள பார்க்கும்போது தான் நம்மளை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஐ மீன், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அது ஒரு பார்வையில் நமக்குள்ளே ஏதோ ஆயிருக்கும், பட் அது என்னங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அகைன்ஸ் ஒன்ஸ் பார்க்கும்போது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இது தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இவங்களும் அதுக்காக தான் அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அந்த ஒரு ஆர்வம் தூண்ட 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 இவங்க வந்து அவங்கள தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போய்க்கிட்டே இருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்களோட காமர்ஸ் மிஸ் வந்து எல்லாத்தையும் சிவபூஜையில் கரண்டி பூந்த மாதிரி பூந்துருவாங்க. கரடி பூந்த மாதிரி பூந்துருவாங்க. ஸோ டோட்டலி ஃப்ளாப் ஆகிடும். அந்த விஷயம் போயிடுவாங்க. கிளாஸில் போயிட்டு உக்காந்தா எப்படி உட்காருவாங்க, ச்சே கொடுமையே அப்படின்னு உக்காந்துட்ருப்பாங்க. அவங்க இருந்துட்டு, "ஏய் என்னாச்சுடி, அதிசயமாக கிளாஸ் பக்கம்லாம் வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ் மிஸ், "எங்கடி, சும்மா அந்த பக்கம் போகலான்னு போனேன், கிளாஸ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன், பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஏதாவது சொல்லிட்டு தப்பிச்சு ஓட வேண்டியதானே?" "அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணேன், பட் எங்கே முடியுது, பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே தானே சுற்றிட்டு இருக்க, வா கிளாஸில் வந்து உட்காருவா" அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடி அப்படிங்க. "சரி சரி, இவங்க ஒரு கிளாஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரு. இந்த ஒரு கிளாஸ் தானே, நான் மறுபடியும் இவங்களை எங்கே போய் தேடுறது" அப்படி சொல்லுவாங்க. "யாரை தேட போகிற?" அப்படி சொல்லுவாங்க. யாரையும் இல்லையே" அப்படிம்பாங்க. "ஏய் இப்போ நீ யாரையும் தேடணும்னு சொன்னியா, யாரை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு இருந்துக்கிட்டு "இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. "நிஜமாக தானே கேட்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை, நீ யாரும் தேடிட்டு இருக்க" அப்படின்னு சொன்னேன். "ஐயோ, பாலை தேடிட்டு இருந்தேன்டி" அப்படிம்பாங்க. "பாலை தேடிட்டு இருந்தியா? அது என்ன குட்டி பாலா நீ தேடுறதுக்கு?" அப்படி சொல்லுவாங்க. "அம்மா தாய்ங்களா, இன்றைக்கி ஏன் என்னை எல்லோரும் இப்படி பாட்டு வதத்துறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, "உன்னை யாரும் வரட்டல, நீ தான் உன் சிந்தனையை எங்கேயோ தொலைச்சிட்டு நின்றுட்டுருக்க" அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றெல்லாம் டக்குன்னு திருப்பி பார்ப்பேன். "ஏய் நீ இங்கே என்னடி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ முன்னாடி போறியேன்னு நான் பின்னாடி வந்தேன், உன்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "உன்னை யாரடி எண்ணெய் தேட்டு வர சொன்னா?" "ஆமாம், அங்கே மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எங்கேயே பேன்னு போய்கிட்டு இருந்தா, அதனால தான் உன் பின்னாடி வந்தேன்" அப்படி சொல்லுவாங்க. "மாட்டினியா மவளே" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன பண்ணி தொலைகிறது, வேறு வழி இல்லையா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிளாஸு அப்போவும் சொல்லுவாங்க, "ஏய்" அவங்க கிளாஸ் பிள்ளைங்களா இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, "நானும் பார்க்குறேன், இவ எதுவும் சரியில்லை, 2-3 நாளாகவே யாரும் தேடிட்டுருக்கா, ஒரு கிளாஸ் பக்கமாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக எட்டி பார்த்துட்ருக்கா, என்ன விஷயம்னு தெரியல, கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ மித்ராவுக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாதே" அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க. "அவளுக்கு பாலை தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு கேட்பாங்க, "எனக்கு என்னமோ ஒருவேளை அவங்க ஆள் தரணியை தேடிட்டுருக்காளோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வரும் பாருங்க கோவம், சும்மா சுர்ருன்னு ஏறும். ஆல்ரெடி அவங்க தேடிட்டு போன ஆளை பார்க்க முடியாமல் அவங்க காமர்ஸ் மிஸ் வந்து பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. ஐ மீன் கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. இதில் என்னடான்னா இதுங்க வேற இம்சை பத்தாததுக்கு அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. செம்ம டென்ஷன். "ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க, யாரடி ஃபஸ்ட்டு அந்த தரணி" அப்படின்னு சொல்கிற மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து சித்ராவே, "ஏய் என்ன சும்மா எங்கேயோ போகிற எங்கேயோ காமிக்க வேண்டிய கோவத்தெல்லாம் என்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்க, உன்னை கிளாஸுக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா நீ எக்கனாமிக்ஸ் மேம் தான் கேட்கணும், ஐயோ காமர்ஸ் மிஸ் மேம் தான் கேட்கணும், என்ன ஏன் கேட்குற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ வேற பேசாமல் இருடி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
சரி உனக்கு என்னதான் பிரச்சனை, அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது சொல்லலாம்ல, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மித்ரா, சாரி சித்ரா. அதை கேட்டு எம்மா தாயே, நீ செத்த கம்முன்னு இருந்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம், நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், நீ தேவையில்லாமல் பேசுறதை நிறுத்திட்டு உன் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மித்ரா சொன்னதும் சரிங்க மேடம், நான் வாயை மூட்டை இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. போதும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு கையில் தலை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணுறது, யாரா இவங்க, ஐயோ நான் இனி எப்படா அவளை பார்ப்பேன், எந்த கிளாஸ்ன்னு பார்க்குறதுக்குள்ளே அட்லீஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டாவது அந்த கிளாஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா கூட அந்த கிளாஸ் பக்கம் போகும்போது ஃப்ரீ டைம்லாவது அவளை தேடி கண்டுபிடிக்கலாம். அவள் எந்த கிளாஸ்னே கண்டுபிடிக்க முடியல, ச்சே இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மித்ரா புலம்பிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே அவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, நாம் என்ன வேலை பார்க்குறோங்கிறத மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. நம்மளுடைய பூனை வேறு யார், அவங்க வந்துட்டு ஏய் மித்ரா என்ன யோசிக்கிற, உன் தரணி பற்றி யோசிக்கிறியா அப்படி சொல்லுவாங்க. ஷோ சித்ரா ப்ளீஸ் சித்ரா, எனக்கு தலை வலிக்குது, தயவு செஞ்சு அந்த பேரை என் முன்னாடி சொல்லாது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஏன்டி பிடிக்கல, அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, தயவுசெய்து விடு அப்படிம்பாங்க. ஏய் நீ என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு நின்னா ரொம்ப பிடிக்கும்டி, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ மூட்டை இருக்கியா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓ ஓகே, இதுக்கு மேலே அந்த பேரை உன் முன்னாடி சொன்னால் என்னை செருப்பால் அடி அப்படிம்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ பேசுவல, அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சித்ராவோடைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஹே சித்ரா, என்ன அதிசயமாக கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்ருக்க, ஓ மித்ரா நீங்களும் இங்கே தப்புறீங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் தான் உங்களுக்கு கிரவுண்டில் தேடிட்டு இருக்கா தரணிம்பாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் தரணி எப்போ பார்த்தாலும் இவங்கள தானே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சித்ரா. உடனே அவங்க கீழே குனிஞ்சு ஷூ எடுப்பாங்க. ஓ சாரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. வாடி போகலாம், நம்ம போய் கேன்டீனில் சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேங்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமா சிங்கிள் கேப் கிடச்சா போதும், ஆள் எஸ்ஸு கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே ஓடி 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 பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பாங்க. சான்ஸே கிடைக்காது, மேடத்தை பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸே கிடைக்காம போய்டும், அந்தளவுக்கு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு என்னடா நமக்கு வந்து சத்திய சோதனை அப்படின்ட்டு இப்படியே ஒரு 2 நாள் போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மேட்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. இல்லை இந்த வாட்டி நம்ம 2-3 மேட்ச் விளாண்டாகணும், ஏன்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது மேட்ச்சுக்கு. ஸோ நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சீரியஸாக வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய கோச்சர் சொல்லிடுவாங்க. இவங்களும் சரின்னுட்டு அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஒரு 6-7 அந்த டைமுக்கெல்லாம் வந்துடுவாங்க. நம்மளுடைய மித்ரா அந்த சித்ரா இவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஆக்சுவலி வெயிலை விட மார்னிங் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் மார்னிங்கே வந்துடுவாங்க. மார்னிங்கே வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ சித்ராவும் அண்டு மித்ராவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 12 மணி போல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஒரு 12 மணி போல் இவங்க போய் வாட்ச்மேன் அங்கிள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டு கொடுத்து அங்கிள் இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு நீங்கள் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கொடுத்துட்டு அங்கிள்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. போனதும் பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் டைம் ஆகிடும். லஞ்ச் டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மரத்தடிக்கிட்ட அந்த வாட்ச்மேன் அங்கிள் வந்து இவங்க தான் மேட்ச்சில் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, ஸோ வாங்கிட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சார் லஞ்ச் டைமில் லஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மித்ரா என்ன பண்ணுவாங்கன்னா, சித்ரா நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டு, சித்ரா விட கொஞ்சம் ஹைட்டு நம்மளுடைய மித்ரா, ஸோ அவங்க ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு அவங்களோட ஷூ இருக்கு இல்லையா, அதை பார்த்து இப்படி இப்படி தட்டிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஷர்ட் அதெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்படியே நின்றுட்டுருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நார்மலாக பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்புவாங்க. அங்கேருந்து ஒரு 2 பேர் ஃபஸ்ட்டு வருவாங்க. 2 பேர் வரதை பார்த்ததும் நம்மளுடைய மித்ரா மேடம்
அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. அந்த அந்த 2 பேருமே யாரை நோக்கி வருவாங்கன்னா, இந்த 2 பேரை பார்த்து நோக்கி வருவாங்க. அந்த 2 பேர் வரதையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளோட மித்ரா மேடம் சைலண்ட்டாக நின்றுடுவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளோ நேரம் ஏதேதோ பண்ணிகிட்டு இருந்தவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. சைலண்ட்டாக நின்றுட்டு வர்றவங்கள பேன்னு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க டைரக்டாக வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளோட சித்ரா கொஞ்சம் பக்கத்துக்கு வந்ததும் அவங்களும் அப்போவும் அந்த எவ்வளோ க்ளோஸாக வந்தாலும் இவங்க அசர்ற அளவே இல்லை. கொஞ்சம் கூட அது என்ன சொல்கிறது, உத்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதுவுமே இல்லாமல் அவங்க மாட்டு வச்சுக்கன்னு எடுக்காமல் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் அங்கேருந்து அதே ஒரு ஐ கான்டாக்டோடு அங்கேருந்து இவங்களும் வந்துட்டுருப்பாங்க. இவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. பக்கத்துக்கு கொஞ்சம் பக்கத்துக்கு வந்ததும் சித்ரா சொல்லுவாங்க, என்னடி வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மித்ரா. அதான் நீ பார்க்குறதுலேயே தெரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. "அ என்ன தெரியுது?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லை இல்லை நீ சும்மா பெராக் பார்த்துட்ருக்கேன்னு தெரியுது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வார்த்தைகளே வராது, பார்த்துட்ருப்பாங்க. அங்கேருந்து வந்ததும் அந்த பாக்ஸு ஆக்சுவலி கையில் ஒரு பாக்ஸோடு வருவாங்க. பாக்ஸோடு வந்துட்டு சித்ரா கிட்ட கொடுத்துட்டு, "இந்தாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சித்ரா. நம்பாள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, முன்ன பின்ன தெரியாத பர்சன்கிட்டயே சரியாக பேச மாட்டாங்க. இதுலேயும் இவங்க பார்த்து ஃப்ளாட்டான பொண்ணு வேறு. அவங்க தான் வருவாங்க முன்னாடி. அதனால தான் மேடம் அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே பேன்னு பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க அங்கேருந்து வரும்போது யூனிஃபார்ம் வித் அந்த ரெட்டை ஜடையில வருவாங்க. இவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துட்ருப்பாங்க. கையில் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே சும்மா சூப்பராக நடந்து வருவாங்க. இப்போது அப்படியே மேடம் வந்து இமேஜினேஷன் பண்ணுவாங்க அவங்கள. அந்த அப்படியே பேக் போயிடுவாங்க. அந்த கலர் ட்ரெஸ்ஸில், அந்த ஜிமிக்கி, அந்த பொட்டு, அம் அந்த ட்ரெஸ் பவன, அந்த நடந்து வர ஸ்டைலு, அந்த வளையலு, இந்த ஒரு காம்பினேஷன்ல அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற இமேஜினேஷன் அவங்க கையில இருக்கிற பாக்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் கொண்டு வர மாரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய், அப்படியே பேன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் இவங்கள பார்த்து ஒரு சின்ன சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பக்கத்துல வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் வச்ச கண்ண எடுக்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் சித்ரா மேடம் கேட்பாங்க, "என்னடி வச்ச கண்ண எடுக்காம பார்த்துட்ருக்க?" அப்படின்ட்டு. இவங்க வந்துட்டு அது இது அப்படி சொல்லி சொல்லி சமாளிப்பாங்க. பட் அப்பட்டமா தெரிஞ்சிடும். அது சித்ரா லைட்டாக சிரிப்பாங்க. அப்போ உடனே அவங்க இருந்துட்டு நேரா வந்துட்டு சித்ரா கிட்ட அந்த பாக்ஸ் குடுத்துட்டு, "இந்தாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சித்ரா கேட்பாங்க, என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாப்பாடு லஞ்ச்" அப்படிம்பாங்க. "இல்ல, இல்ல எங்களுக்கு லஞ்ச் வேணாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க லஞ்ச் எடுத்து வரல தானே?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க தான் 7 மணிக்கே வந்துட்டீங்க. அப்புறம் நீங்க எப்படி லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "கரெக்ட்டு தான். ஆனா நாங்க வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட சொல்லிட்டோம். அவரு வாங்கிட்டு வருவாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவரெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு வர மாட்டாரு" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் வாங்கிட்டு வர மாட்டாரு? நாங்க தான் காசு குடுத்து வாங்கிட்டு வர சொன்னோமே" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா. "அதான் நான் சொல்றேன்ல வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. அதான் ரீசன் சொல்லு. ஏன் வாங்கிட்டு வர இருங்க நான் போய் கேட்குறேன்" அப்படிம்பாங்க. நீங்க ஒண்ணும் கேட்க வேணாம். அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். இது வீட்ல செஞ்சது. ஸோ இது சாப்பிடுங்க. நீங்க தேவையில்லாம கடை ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே "இதோ பார்றா! ஆ அப்புறம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளோட சித்ரா. "ஆ எதுக்கு தேவையில்லாம கடை ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க? நீங்க மார்னிங்கே வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க" அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, இல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ எடுத்துட்டு போ. நாங்க வாங்கிக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா. நம்மளோட மேடம் ஆங்க மாட்டாங்க, ஊங்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறத ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டாச்சு மாரி நின்னுட்டுருப்பாங்க. "நான் தான் சொல்றேன்ல, வேண்டான்ட்டு. நீங்க இத சாப்பிடுங்க. இதுதான் நல்லது. அதெல்லாம் வேண்டாம்" அப்படிம்பாங்க. அது "ஹேய்! நான் தான் சொல்றேன்ல, இது வேணாம்" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல நீ ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு போ. நாங்க வாங்கிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, சித்ரா தான் போராடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட. நம்மளோட மித்ரா எதுவும் பேச மாட்டாங்க. எதுவுமே பேசாம அவங்க ஒரு ஸ்டெப்பு போனதுக்கப்புறமா, மித்ரா இருந்துக்கிட்டு, "ஏய்" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ராவே. "நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடி. இரு நான் அவகிட்ட குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் தரணி நான் தான் சொல்றேன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு போடி" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திரும்பி ஒரு மொறைச்சு டக்கு டக்குன்னு வந்து அவங்க பக்கத்துல வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ புடுங்கி, அத ஓப்பன் பண்ணி, ஒரு வாய் சாதம் எடுத்து நம்மளுடைய மித்ராவுடைய வாயில துணிச்சுட்டு, அ அப்படியே அவங்க கிட்ட அந்த பாக்ஸ குடுத்துட்டு, "இந்தாங்க சாப்பிடுங்க" அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. "ஏய்! என்னடி நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளோட சித்ரா. இவங்க வாயில அந்த சாப்பிடுறத சாப்பிட்டுக்கிட்டு, "ம்ஹ்ம்" அப்படிம்பாங்க நம்மளோட மித்ரா. "ஏய்!
இங்கே நான் ஒருத்தி இருக்கேன்னு கூட இல்லாமல் என்னடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க உடனே திரும்பி ஒரு லுக் விடுவாங்க. என்னடி சொல்கிற அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ அவளை என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? இது தாண்டி உன் ஆள் தரணி அப்படிம்பாங்க. என்ன அது அப்படிம்பாங்க. நம்மளுடைய அந்த மாதிரி இருக்கும் உங்களோட ரியாக்ஷன். அப்படின்னு கேட்டது இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடும். இதுதான் தரணியா அப்படிங்கிற மாதிரியே அவங்க பார்ப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஆ நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாண்டி இதாண்டி உன் தரணி, உன் மேலே பைத்தியமாக இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இவளை பற்றி தான் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஓ மை காட்! ஐயோ! நான் பார்த்த பொண்ணும் என்ன பார்த்த பொண்ணும் ஒரே பொண்ணா? என்ன ஒரு ம் கடவுள் இருக்கான் குமாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மித்ராவுடைய மைண்ட் செட். இந்த மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். யாரோட மனசும் புண்படுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள எதிர்பார்த்த போர்ஷனும் அவங்க தான். அவங்கள எதிர்பார்த்த போர்ஷனும் அவங்க தான். நினைக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே அவங்களுக்கு பாலை தூக்கி போட்டால் பறக்குமே ஆகாயத்தில், அந்த மாதிரி மேடம் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் இவங்க தாங்கவே முடியாது. அதுவும் ஃபஸ்ட்டு மீட்டில் இவங்க தான் தரணிங்கிறதும் ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க தேடிட்டு இருந்த பொண்ணும் அந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதும், அதுவே அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் கொஞ்சம் கூட அந்த ஒரு பதட்டம், ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் அழகாக அந்த சாப்பாடு எடுத்து ஒரு வாய் ஊட்டி விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த விதம், மேடத்தை எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணிடுச்சு போங்க. சாரி, எங்கெங்கேயோ இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க. அதை தான் நான் போய் சொல்ல வந்துட்டேன். சாரிக்கு மேடம் எங்கேயோ போயிட்டாங்க, எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஓகேவா? இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அந்த அந்த ஒரு மூமெண்ட் அவங்க மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. மேடம் சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. என்ன சொல்கிறது, இந்த உலகமே அவங்க காலடியில் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கமெண்ட் வேணாம், உலகம் காலடியில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒருத்தவங்களை பற்றி நான் இப்போ நான் சொல்லி ஆகணும். நேற்று சொன்ன எபிசோடுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எஸ்பெஷலி ஒருத்தவங்களோட சேனல் அதாவது கமெண்ட்ஸ் மட்டும் பிளாக் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு தெரில. பட் நான் என் சைட்லேருந்து எதுவும் பண்ணலை. அவங்க சைட்லேயும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு காட்டவே மாட்டேங்குது. நேற்று கொடுத்த நேற்று நான் சொன்ன ஸ்டோரிக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சான்ஸே இல்லை. நான் அந்த பொண்ணை நம்மளோட மித்ரா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குற கமெண்ட்ஸ்க்கு 10/10 அந்த மாதிரி மார்க்ஸ்னால அவங்களுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பரான கமெண்ட்ஸ் அது. நிறைய பேருக்கு நிறைய மெமரிஸ் வந்துச்சு. பட் அவங்க அந்த ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே அவங்களே உள்ளே போயிட்டு அதுக்கு அவங்களோட ட்ரீம்ஸில் ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. உண்மையுமே சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கவிதை படிக்கும்போது எனக்கே என்ன சொல்கிறது, வாவ், இந்த அளவுக்கு கூட கவிதை நான் சொன்னதை வச்சு இந்த அளவுக்கு எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, அருமையாக அவங்க அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னோடய ப்ரோ. ஆக்சுவலி நான் அவங்கள ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். அவங்க பேர் அம்முலக்ஷ்மி. அவங்க அந்த கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க அவங்க பிளேஸில் இன்னொரு பர்சன் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி அந்த மித்ராவை இவங்க மாறி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை இவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக நினச்சி அந்த ஒரு கவிதையை ரொம்ப அழகாக எழுதி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து நான் சின்னதாக ஒரு கிளாப் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நண்பரே. நீங்கள் ரொம்ப ஆல்ரெடி நல்லா கவிதை எழுதுவீங்க, நல்லா தெரியும். அண்டு இப்போது இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற கவிதைக்கு சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு வேளை மித்ரா இந்த ஸ்டோரியை
கேட்டுட்டு இருந்தாங்க. இமேஜினேஷன் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் ரியாலிட்டியாக இருக்கும். ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை யாராவது லைஃப்பில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம சைடில் இருந்து நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.